Hello viewers, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3 லைட் லெசனில் இருக்க அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அதாவது ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டர் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், லைட் ட்ராவல்ஸ் only in a straight line. It's because of its property that shadows are formed. ஸோ லைட் வந்து எப்பயுமே எப்படி ட்ராவல் பண்ணும்? ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். ஒரு லைட்டையாச்சும் நீங்கள் நடுவில் வந்து கொஞ்சம் கேர்ல் ஆகிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா அது எப்படி ட்ராவல் பண்ணும்? ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். ஏன்னா அது ஷேடோலாம் இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த லைட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம். அப்போ நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஷேடோ ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஒன், லைட் தட் ஹிட்ஸ் அ மிரர் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட். ஒரு லைட் வந்து ஒரு மிரர் மேலே பட்டுச்சுன்னா என்னென்னா ரிஃப்ளெக்ட் ஆகுமா? தேர்ட் ஒன், டேஷ் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் வெல். எந்த சர்ஃபேஸ் வந்து லைட்டை வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா மிரர் தான் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். என்னது? லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் நல்லா. ஸோ எப்பவுமே ரிஃப்ளெக்டட் இந்த மாதிரிலாம் வந்தால் மிரர் தான் நிறைய வரும். ஓகேவா? பிளெயின் மிரராக இருக்கட்டும் இல்லை மிரராகவே இருக்கட்டும். ஓகேவா? லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் வந்து எந்த ஃபார்மா? எனர்ஜியோட ஃபார்மா. யூ கேன் see your image in polished floors but not in wooden table because regular reflection takes place in polished floor and irregular reflection in wooden table. சரி, ஒரு wooden table, ஒரு மரக்கட்டையால் உருவான ஒரு டேபிளில் போய் நீங்கள் அவங்க மூஞ்சை பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி வந்து அந்த wooden டேபிளில் தெரியாது. இதே வந்து நீங்கள் பாலிஷ்டு ஃப்ளோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளீனான பாத்திரமோ இல்லை மிரரையோ அங்கே போய் நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குமா? ரிஃப்ளெக்ஷன் ஆகுமா? ஏன்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் வந்து பாலிஷ்டு ஃப்ளோர்ஸில் இருக்குது, இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் வந்து வுடன் டேபிளில் இருக்குது. ஓகே, சூஸ் த ட்ரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ட்ரான்ஸ்பரன்ஸ்னால் டஸ் நாட், அது வந்து பாதி தான் விடும். ட்ரான்ஸ்பரண்ட்னால் அது வந்து பாதி தான் அந்த லைட்டை விடும். இப்போ ஒரு லைட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ் பின்னாடி போச்சுன்னா பாதி தான் வரும், முழுசாக போகும், பாதி தான் வரும் லைட். ஓகேவா? அதுதான் டிரான்ஸ்பரண்ட். இங்கே வந்து க்ளவுட் தான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ். செவன்த் ஒன், ரிஃப்ளெக்ஷன் அக்கர்ஸ் when the லைட் வந்து அப்ரோச்சஸ் த சர்ஃபேஸ். இப்போ வந்து லைட்டு வந்து மிரர் மேலே பட்டால் தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை, லைட்டு வந்து மிரர் மேலே படாமல் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆகாது இல்லையா? அதில் அப்ரோச்சஸ் தான் டச்சஸ் த சர்ஃபேஸ். ஓகே, which of the following is the best reflector? ரிஃப்ளெக்டர் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? பிளெயின் மிரர் அப்படின்னு தானே சொன்னேன். அதுதான் இங்கேயும். சிவராஜன் placed a meter stick in the playground at 7 AM in the morning. சிவராஜன் அப்படின்ற ஒரு பையன் வந்து 7 AM மார்னிங்கில் வந்து ஒரு ப்ளே கிரவுண்டில் வந்து ஒரு ஸ்டிக்கை வைக்கிறான். How will the shadow of the stick, a meter stick, okay, how will the shadow of the stick at noon look in comparison to the one in the morning? இப்போ வந்து மதியம் ஆகிடுச்சு, நூன்னா மதியம். ஸோ இப்போ வந்து காலையில் வச்சா இப்போ நம்ம மதியத்தில் எப்படி இருக்குன்னா ஷேடோ will be shorter. ஓகேவா? The image formed by a pinhole camera is inverted. Invertedனா தலைகீழ. Because light travels in straight line. லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த பின்னோல் கேமராவில் வந்து தலைகீழ இமேஜ் வருது. Which of the following facts explain how shadows are formed? எப்படி வந்து ஷேடோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எது எக்ஸ்பிளைன் பண்ணுது? Both A and B. So light travels in straight line. Opaque objects do not allow a light to pass through them. இது ரெண்டுமே ஷேடோ ஃபார்ம் ஆகிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First one, a plane mirror produces a virtual and erect. virtualனா ரியல், erectனா ஸ்ட்ரெயிட். ஒரு பிளேன் மிரர் வந்து ஒரு ரியல் அண்ட் ஸ்ட்ரெயிட் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுதான். ரியல்னா ரீல். ஓகே, ரீல். ஓகே, அண்ட் டேஷ் ரிஃப்ளெக்ஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு see the objects. எந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பொருள் பார்க்கறதுக்கு உதவி செய்யுது? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கூட 5th ஒன்னில் பார்த்தோம் இல்லையா? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் தான் நம்ம ஃபேஸை பார்க்கலாம். ஓகேவா? அதே தான் இங்கேயும் நம்ம வந்து ஃபேஸ் இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக மாறிடுது. ஸோ டேஷ் ரிஃப்ளெக்ஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு see the ஃபேஸ். ஓகேவா? எந்த ரிஃப்ளெக்ஷன்? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் தானே. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் தான் அப்படி நடந்தால் தான் என்ன பார்க்க முடியும்? நம்ம ஃபேஸை வந்து அந்த பாலிஷ்டு ஃப்ளோரில் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும். Question number 3, a light ray gets
dash when it falls on any polished surface. ஒரு பாலிஷ் சர்ஃபேஸில் வந்து ஒரு லைட் ரே மிரர் எடுத்துக்கலாம். ஒரு மிரரில் வந்து அந்த லைட் ரே பட்டால் என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? தென் சன்லைட் இஸ் அ blend ஆஃப் பிளெண்டுனா மிக்ஸ்சர். பிளெண்ட்னா என்னது? மிக்சர். மிக்ஸி அரைப்போம்ல, பிளெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்ஸி அதாவது மிக்சர் பண்ணு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சன்லைட் வந்து 7 கலர்ஸ் ஆனதான் உருவானது. ஓகேவா? The splitting of white into 7 colors is called. சரி, எல்லாருமே உங்கள் சயின்ஸ் புக் எடுங்க. யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க வந்து சயின்ஸ் புக் எடுங்க. லைட் லெசனில் வந்து பேஜ் நம்பர் 16 எடுங்க. 16 வந்து ப்ரிசம் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த ப்ரிசம் பார்த்திங்கன்னா ஒயிட் லைட் வந்து அந்த ப்ரிசமில் போகுது. ஆனால் அது வெளில வரும்போது அது 7 கலர்ஸில் வருது. ஓகேவா? ஒயிட் லைட் வந்து இந்த ப்ரிசம்குள்ளே போகுது, வெளில வரும்போது 7 கலர்ஸில் வருது. ஓகேவா? அப்போ அது என்னது? ப்ரிசம். தென் கொஷின் நம்பர் 6. The moon dash sunlight. மூன் வந்து சன்லைட் என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் சன்லைட். ஸோ மூணுக்கிட்ட வந்து லைட் இல்லையா? சன்லைட் கிட்ட இருந்தால் கடன் வாங்கி ஆகணும் மூணு. அது ரிஃப்ளெக்ட்ஸ்னா. ஓகே. தென் the sunlight can be split into its constituent colors using. சன்லைட் வந்து அதோட கலரில் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா ப்ரிசமால் தான் ஸ்ப்ளிட் ஆகுமா. ஓகே. ஸோ சாரி, ஒரு தப்பாகிடுச்சு. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா the splitting of white light into 7 colors is called dispersion. ஒரு ஒயிட் லைட் வந்து 7 கலர்ஸில் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ரிசமில் வந்து என்ன நடக்குது? டிஸ்பர்ஷன் நடக்குதா? Reflection of light from rough surface is called irregular reflection. rough surfaceனா உட்டன் டேபிள் எடுத்துக்கலாம். உட்டன் டேபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்குதுன்னா அது irregular reflection. பாலிஷ்டு சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷன் நடக்குதுன்னா அது ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். புரிஞ்சுதா? say true or false. First one, the image of right hand in a mirror looks like a left hand. இப்போ வந்து உங்கள் மிரரில் முன்னாடி போய் நில்லுங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் தூக்கிங்கன்னா அந்த மிரரில் வந்து அது ரைட் ஹேண்டில் தூக்குற மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்டில் தூக்குறீங்கன்னா ரைட் ஹேண்டில் தூக்குற மாதிரி தெரியும். அது ட்ரூ. செகண்ட் ஒன், ரெயின்போ இஸ் ஃபார்ம் பை டிஸ்பர்ஷன் ஆஃப் விச் லைட் பை வாட்டர் ட்ராப்ஸ். வாட்டர் ட்ராப்ஸும் இந்த லைட்டும் டிஸ்பர்ஷன் பண்ணும்போது தான் இந்த ரெயின்போ ஃபார்ம் ஆகுது. ட்ரூ. எஸ். தென் the image formed by the pinhole camera is laterally inverted. Hence, the image seen periscope is also laterally inverted. பெரிஸ்கோப்புன்றது டெலிஸ்கோப் மாதிரி. இந்த டெலிஸ்கோப்பில் வந்து நம்ம இமேஜை பார்த்தா அது கொஞ்சம் தலைகீழ தெரியும் அப்படின்றாங்க. ஃபால்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக தான் தெரியும். ஓகே. we see planets because they reflect light from the sun. எதுக்காக வந்து நம்ம பிளானட்ஸை பார்க்குறோன்னா அவங்க வந்து சன்லேருந்து வந்து அவங்க லைட் வாங்கிறதுக்காக தான் நம்ம பிளானட்ஸை பார்க்குறோம். ட்ரூ. we see a book because it reflects a light that falls on its surface. நம்ம வந்து ஏன் புக்கை பார்க்குறோம்? ஏன்னா வந்து அது reflects the light that falls on its surface. Okay, true. The image formed in a pinhole camera is always the same size as the object. pinhole கேமராவும் இப்போ வந்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் pinhole கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் தலைகீழ வரும். ஸோ ரெண்டுமே சேமா? இல்லை. சேம் சைஸா? இல்லை. ஃபால்ஸ். The image formed in a pinhole the image formed in a plane mirror is upside down. False. பிளேன் மிரரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பின்னோல் கேமராவில் தான் அப்சைட் டவுன், அதாவது இன்வெர்டட். 9th ஒன், அ பிளேன் மிரர் இஸ் ஒபேக் ஆப்ஜெக்ட். ஒரு பிளேன் மிரர் வந்து ஒரு ஒபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ட்ரூ. 10th ஒன், a shadow is formed on the same side of the object as of the light source. False. இப்போ ஷேடோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மேலே காட்டினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி தான் வரும். ஓகேவா? ஷேடோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு மேலே ஒரு லைட் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டு மேலே காட்டினீங்கன்னா ஷேடோ வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பின்னாடி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ லைட் இந்த சைடில் இருந்தால் ஷேடோ வந்து அதோட ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே சேம் சைடு அப்படின்றாங்க. அது ஃபால்ஸ். we are able to see things around us with the help of regular reflection. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனால் தான் நம்ம எல்லா திங்ஸையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ட்ரூ. after passing through prism, when light splits into a band of 7 colors. ஸோ சொன்னேன் இல்லையா, பேஜ் நம்பர் 16 வந்து ஒயிட் லைட்டில் வந்து இப்போ ஏதாச்சும் வந்து ஒயிட் லைட் வந்து ப்ரிசம் மேலே பட்டால் அது 7 கலர்ஸாக மாறிடுமா. ஸோ அது ட்ரூ. மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன்,
ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் அப்படின்னா பின்ஹோல் கேமரா. ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் எப்போ நடக்குமா? பின்ஹோல் கேமராவில் தான் நடக்குமா. பிளெயின் மிரர் வந்து பெரிஸ்கோப். பிளெயின் மிரருக்கு ஒரு எக்ஸாம்பிள்னால் பெரிஸ்கோப். ஃபயர்ஃப்ளைன்றது ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட். மூன் வந்து நான் லூமினஸ். ஃபயர்ஃப்ளைன்றது அதே தானாகவே அது லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே மூன் வந்து அதேவே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணலை. வைட் லைட் சோர்ஸ் பெனும்ப்ரா, ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா க்ளாசி சர்ஃபேஸ். சன்னா ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட். பேண்ட் ஆஃப் 7 கலர்ஸ் தான் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.